தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம். முக்கிய செய்திகள். +2 தேர்வு முடிவுகள் வெளியீடு. புதுவை காரைக்காலில் 98.53% மாணவர்கள் தேர்ச்சி. லாஸ்பேட்டை விமான நிலையம் அருகே மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்ற போர் பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சி. காவல்துறையினர்கள், தீயணைப்பு துறையினர்கள், NCC மாணவர்கள் என பல்வேறு பிரிவினர்கள் பங்கேற்பு. ஆதி திராவிடர் நலத்துறை மூலம் மனைப்பட்டா வழங்கும் நிகழ்ச்சி. உருளையன்பேட்டை தொகுதி மக்களுக்கு மனைப்பட்டாக்களை வழங்கினார் சட்டமன்ற உறுப்பினர் நேரு. அபிஷேகப்பாக்கம் ஏரி தூர்வாரும் பணி சபாநாயகர் செல்வம் துவக்கி வைத்தார். புதுச்சேரியில் 180 ஆண்டுகள் கடந்த அரசு உதவி பெறும் பள்ளியில் 100% தேர்ச்சி. பள்ளி ஆசிரியர்கள் கேக் வெட்டி கொண்டாட்டம். ஓலப்பூர் ஸ்ரீ காமாட்சி அம்பாள் அகஸ்தீஸ்வரர் ஆலயத்தில் பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு நடைபெற்ற சுவாமி வீதி உலா நிகழ்ச்சி. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் +2 தேர்வு முடிவுகள் வெளியானதில் தனியார் பள்ளி மாணவி பூஜா 597 மதிப்பெண் பெற்று மாநில அளவில் முதலிடம் பெற்றுள்ளார். புதுச்சேரியில் +2 தேர்வு முடிவுகள் வெளியானதில் 597 மதிப்பெண் பெற்று மாநில அளவில் தனியார் பள்ளி மாணவி முதலிடத்தை பெற்றுள்ளார். புதுச்சேரியில் 98.57% தேர்ச்சியையும், காரைக்காலில் 98.12% தேர்ச்சியும் பெற்றுள்ளனர். புதுச்சேரியில் அனைத்து அரசு பள்ளிகளுக்கும் CBSE பாடத்திட்டத்திற்கு மாறிவிட்டன. தனியார் பள்ளிகளில் மட்டும்தான் மாநில கல்வி வாரியத்தில் தேர்வுகள் நடைபெற்றுள்ளது. இதன்படி புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் அனைத்து தனியார் பள்ளிகளில் தேர்ச்சி விழுக்காடு 98.57% ஆகும். 7564 மாணவர்கள் தேர்வு எழுதியதில் 7453 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 253 பேர் கணிப்பொறி அறிவியலில் 100க்கு 100 மதிப்பெண் பெற்றும், 122 பேர் கணிப்பொறி பயன்பாட்டில் 100க்கு 100 மதிப்பெண்களும், தமிழில் ஒருவர், பிரெஞ்சில் 75 பேர் என 100% தேர்ச்சி பெற்றுள்ளனர். அந்த வகையில் புதுச்சேரி லாஸ்பேட்டையைச் சேர்ந்த க்ளூனி தனியார் பள்ளியைச் சேர்ந்த மாணவி பூஜா 600க்கு 597 மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் முதலிடத்தை பெற்றுள்ளார். அவருக்கு பள்ளியின் தாளாளர் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இதேபோன்று புதுச்சேரி அமலோற்பவம் பள்ளியைச் சேர்ந்த மாணவி வைஷாலி 600க்கு 594 மதிப்பெண்கள் பெற்று 2ஆம் இடத்தை பெற்றார். அவருக்கு பள்ளியின் தாளாளர் லூர்துசாமி வாழ்த்துக்களை தெரிவித்தார். பகல்காம் பயங்கரவாத தாக்குதல் எதிரொலியாக நாடு முழுவதும் போர் ஒத்திகை நடைபெற்று வரும் நிலையில் புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. ஜம்மு காஷ்மீர் பகல்காம் பயங்கரவாத தாக்குதலில் சுற்றுலா பயணிகள் 26 பேர் கொல்லப்பட்டதை தொடர்ந்து பாகிஸ்தான் மீது இந்தியா பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இரு நாடுகளுக்கும் தங்கள் ராணுவ பாதுகாப்பு நடவடிக்கைகளை அதிகரித்துள்ளன. இதனால் எல்லைப் பகுதிகளில் போர் பதற்றம் அதிகரித்துள்ளது. இந்த தாக்குதலில் எதிரொலியாக நாடு முழுவதும் மே 7ஆம் தேதி 259 இடங்களில் போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகையினை மேற்கொள்ள மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டிருந்தது. அந்த வகையில் புதுச்சேரி லாஸ்பேட்டை விமான நிலையம் அருகே உள்ள பகுதியில் போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் நடைபெற்றது. இந்த ஒத்திகை நிகழ்ச்சியில் புதுச்சேரி காவல்துறையினர், தீயணைப்பு துறையினர், ஊர்காவல் படையினர், போக்குவரத்து காவலர்கள், NCC மாணவர்கள் என பல்வேறு பிரிவினர்கள் கலந்து கொண்டு ஒத்திகையில் ஈடுபட்டனர். இந்த போர் ஒத்திகை போர் தயார் நிலையை சரிபார்ப்பதற்காக பாதுகாப்பு பயிற்சி மட்டுமே எனவும், போர்க்கால ஒத்திகை குறித்து பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை எனவும் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஆமா தம்பி ஹேண்ட் ஓவர் பண்ணு ஒரு இடத்துல
ஆதி திராவிடர் நலத்துறை மூலம் உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட ராஜாநகர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள மக்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் நேரு மனைப்பட்டா வழங்கினார். புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் நலத்துறை மூலம் உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட ராஜா நகர், முத்தமிழ் நகர், அருந்ததி நகர் போன்ற பகுதிகளில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு விலையில்லா மனைப்பட்டா வழங்கும் நிகழ்ச்சி உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி அப்பகுதியில் வாழும் மக்களுக்கு மனைப்பட்டாவினை வழங்கினர். மனைப்பட்டா வழங்கும் நிகழ்ச்சியில் ஆதி திராவிடர் நலத்துறை அதிகாரிகளும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்களும் உடன் இருந்தனர். புதுச்சேரி விவேகானந்தா மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்வு எழுதிய மாணவ மாணவிகள் 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளனர். 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் செல்லபெருமாள் பேட்டை விவேகானந்தா மேல்நிலைப் பள்ளி 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளது. இப்பள்ளியில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய 214 மாணவ மாணவியர்களும் 100% தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாணவி தமயந்தி 600க்கு 590 மதிப்பெண்கள் பெற்று பள்ளி அளவில் முதல் இடத்தை பிடித்துள்ளார். மாணவர் கௌதம் 588 மதிப்பெண்களுடன் 2ஆம் இடத்தையும், தர்ஷினி 581 மதிப்பெண்கள் பெற்று 3ஆம் இடத்தையும் பெற்றுள்ளனர். 550 மதிப்பெண்களுக்கு மேல் 31 மாணவர்களும், 500க்கு மேல் 91 மாணவர்களும், 450க்கு மேல் 71 மாணவர்களும் பெற்றுள்ளனர். தேர்வு எழுதிய அனைவரும் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். சாதனை படைத்த மாணவ மாணவியர்களை விவேகானந்தா கல்விக் குழுமத்தின் தாளாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வகணபதி, முதன்மை முதல்வர் பத்மா, விவேகானந்தா மேல்நிலைப் பள்ளி முதல்வர் கீதா ஆகியோர் சால்வை அணிவித்து பாராட்டி வாழ்த்து தெரிவித்தனர். அரியூர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மருத்துவமனையில் 5 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள நீச்சல் குளத்துடன் இணைந்த விளையாட்டு வளாகத்தினை சபாநாயகர் செல்வம் திறந்து வைத்தார். அரியூர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மருத்துவமனையில் 5 கோடியே 50 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள நீச்சல் குளத்துடன் இணைந்த விளையாட்டு வளாகத்தின் திறப்பு விழா நடைபெற்றது. விழாவில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கல்விக் குழுமத்தின் தலைவர் ராமச்சந்திரன் தலைமையில் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு விளையாட்டு வளாகத்தை, புதிதாக கட்டப்பட்டுள்ள ஸ்போர்ட்ஸ் கிளப் பில்டிங், உடற்பயிற்சி கூடம், ஸ்விம்மிங் பூல் திடலை மாணவர்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். சபாநாயகர் செல்வம் பேசும்பொழுது, கல்லூரியில் பயிலும் மாணவர்கள் பாட புத்தகத்தின் அறிவை வளர்த்து கொண்டு மருத்துவத் துறையில் சிறந்து விளங்குவது போல் விளையாட்டுத் துறையிலும் சிறந்து விளங்கிட இந்த கல்லூரி நிறுவனம் மாணவர்கள் பயன்பெறும் வகையில் விளையாட்டுக் கூடம் மிகச் சிறந்த வகையில் வசதிகளை கொண்டுள்ளது. கல்லூரி வளாகத்தில் உலக தரத்துடன் பல்வேறு வசதிகளுடன் கூடிய விளையாட்டுக் கூடத்தை அமைத்துள்ளனர். மாணவர்கள் விளையாட்டு வளாகத்தை பயன்படுத்தி தங்கள் உடல் நலம் பேணிக்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினர். விழாவில் கல்விக் குழுமத்தின் தலைமை இயக்க அதிகாரி டாக்டர் வித்யா, இயக்குநர் டாக்டர் ரத்தினசாமி, பொது மேலாளர் சவுந்தரராஜன் ஆகியோர் கலந்து கொண்டனர். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கல்விக் குழுமத்தின் கீழ் இயங்கி வரும் கல்லூரியில் பயிலும் மாணவர்கள் பயன்பெறும் வகையில் இந்த வளாகத்தில் பல்வேறு மேம்பாட்டு தரத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. விளையாட்டு வளாகத்தில் கால்பந்து, கூடைப்பந்து, வாலிபால், த்ரோபால், உடற்பயிற்சி கூடம் மற்றும் நீச்சல் குளம் அமைக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கல்விக் குழுமத்தின் கீழ் இயங்கி வரும் கல்லூரிகளைச் சேர்ந்த முதல்வர்கள், பல்வேறு துறைகளைச் சேர்ந்த பேராசிரியர்கள், துணை பேராசிரியர்கள், நிர்வாக அதிகாரிகள், ஊழியர்கள், மாணவர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் முடிவில் மருத்துவக் கல்லூரியின் துணை முதல்வர் தமிழ்ச்செல்வன் அனைவருக்கும் நன்றி கூறினார். மறைந்த மூத்த செய்தியாளர் தணிகை தம்பி நினைவேந்தல் நிகழ்வு ராதே அறக்கட்டளை சார்பில் திராவிடர் விடுதலை கழகம் தோழமைக்கூடல் அலுவலகத்தில் நடைபெற்றது. மறைந்த மூத்த செய்தியாளர் தணிகை தம்பி நினைவேந்தல் நிகழ்வு ராதே அறக்கட்டளை சார்பில் திராவிடர் விடுதலை கழகம் தோழமைக்கூடல் அலுவலகத்தில் நடைபெற்றது. ராதே அறக்கட்டளை தலைவர் தேவதாசு தலைமை தாங்கினார். மக்கள் உரிமை கூட்டமைப்பு செயலாளர் சுகுமாரன், புதுவை தமிழ் எழுத்தாளர் கழக தலைவர் புதுவை தமிழ்நெஞ்சன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாலாஜி, பன்னீர்செல்வம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாரா கலைநாதன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் மாநில செயலர் ராஜாங்கம், திராவிடர் கழக தலைவர் சிவ வீரமணி, மண்டல தலைவர் அன்பரசன், மக்கள் வாழ்வுரிமை இயக்க செயலாளர் ஜெகநாதன், திராவிடர் விடுதலை கழக தலைவர் லோகையப்பன், சமூக நீதி பேரவை செயலாளர் கீதநாதன், தமிழர் களம் செயலாளர் அழகர், கலை இலக்கிய பெருமன்றம் செயலாளர் ராதாகிருஷ்ணன், புதுச்சேரி தன்னுரிமை கழக தலைவர் சடகோப்பன், புதுச்சேரி மாணவர் கூட்டமைப்பு தலைவர் சாமிநாதன், ஊடகவியலாளர்கள் இளவமுதன், தயாளன், ஆனந்தி பெருமாள் உட்பட
பலர் கலந்து கொண்டு மலர் வணக்கம் செலுத்தினர். புதுச்சேரி மேரி உழவர்கரையில் உள்ள ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் திருக்கல்யாண விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க சுமார் 3000 ஆண்டுகளுக்கு முன்பு அகத்திய மாமுனிவர் கைகளால் பிரதிஷ்டை செய்யப்பட்டு வழிபாடு நடத்திய சிவலிங்கம் அமையப்பெற்ற சிவாலயம் அமைந்துள்ள அகத்தீஸ்வரம் எனும் ஒழுகரை என்ற தற்போதைய மேரி உழவர்கரையில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி உடனுரை சமேத சுந்தரேஸ்வரர் கோவிலில் உள்ள சுவாமி அம்பாளுக்கு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இந்த திருக்கல்யாண விழாவில் பக்த கோடிகள், மெய்யன்பர்கள், சிவனடியார்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி அம்பாள் அருளை பெற்றனர். மேலும் சுவாமியின் திருக்கல்யாணத்தை முன்னிட்டு அறுசுவை விருந்தும் நடைபெற்றது. இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி மற்றும் மேரி உழவர்கரை ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் ஆல்பா பள்ளி மாணவி காயத்ரி 600க்கு 594 மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் 3ஆம் இடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். புதுச்சேரி ஆல்பா பள்ளியில் 2024-2025 ஆண்டு நடைபெற்ற +2 பொதுத் தேர்வில் 424 மாணவர்கள் தேர்வெழுதி 424 மாணவர்களும் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். கடந்த 24 ஆண்டுகளாக ஆல்பா பள்ளி 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்து வருகிறது. +2 தேர்வில் ஆல்பா பள்ளி மாணவி காயத்ரி 600க்கு 594 மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் 3ஆம் இடத்தையும் பள்ளி அளவில் முதல் இடத்தையும் பெற்றுள்ளார். தீபிகா 600க்கு 593 மதிப்பெண்கள் பெற்று பள்ளியில் 2ஆம் இடத்தை பிடித்துள்ளார். லோகரஞ்சன் மற்றும் ஜோஷ்வின் ஆகியோர் 600க்கு 592 மதிப்பெண்கள் பெற்று 3ஆம் இடத்தை பெற்றுள்ளனர். பள்ளியில் பயின்ற அனைத்து மாணவர்களும் நல்ல ஊக்கத்துடனும் உற்சாகத்துடனும் படித்ததன் காரணமாக பெற்றோர்கள் அளித்த ஒத்துழைப்பாலும் நல்ல மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர். முதல் 3 மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களை ஆல்பா கல்வி நிறுவனங்களின் சேர்மன் பாஷிங்கம் பொன்னாடை போர்த்தி இனிப்புகள் வழங்கி பாராட்டினர். அச்சிரப்பாக்கம் இளங்கிளி அம்மன் திருக்கோவிலில் நடைபெற்ற திருத்தேர் வீதி உலா நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புகழ்பெற்ற அச்சிரப்பாக்கம் அருள்மிகு இளங்கிளி அம்மன் உடனுரை ஆட்சீஸ்வரர் சுவாமி திருக்கோவிலில் சித்திரை பெருவிழா நடைபெற்று வருகிறது. 7வது நாளாக பெரிய தேரில் ஆட்சீஸ்வரரும் சிறிய தேரில் இளங்கிளி அம்மனும் எழுந்தருளி 4 மாட வீதிகளின் வழியாக வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். இவ்விழாவில் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் தேரை வடம் பிடித்து இழுத்து துவக்கி வைத்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரினை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை திருக்கோவில் செயல் அலுவலர் தமிழரசி, கோவில் அர்ச்சகர் சங்கர், சிவாச்சாரியார் உள்ளிட்ட ஆலய பணியாளர்கள் செய்திருந்தனர். அபிஷேகப்பாக்கம் ஏரி தூர்வாரும் பணியினை சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் துவக்கி வைத்தார். மணவெளி தொகுதிக்கு உட்பட்ட அரியங்குப்பம் கொம்யூன் திம்மநாயக்கன்பாளையம் கிராமத்தில் அமைந்துள்ள அபிஷேகப்பாக்கம் ஏரியினை பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் மூலம் ரூபாய் 43,44,000 செலவில் தூர்வாரி தூய்மைப்படுத்தும் பணியினை சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் நீர்ப்பாசன கோட்ட இளநிலை பொறியாளர் ஸ்ரீநாத் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். இதேபோல் மணவெளி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திம்மநாயக்கன்பாளையம் கிராமம் பஞ்சாயத்தில் அமைந்துள்ள வட்டார வளர்ச்சி அலுவலகம் மூலம் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் பொறையாத்தம்மன் கோவில் குளத்தை தூர்வாரி ஆழப்படுத்தும் பணிக்காக ரூபாய் 5,10,000 திட்ட மதிப்பீட்டில் தூர்வாரும் பணியினை மணவெளி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சபாநாயகருமான ஏம்பலம் செல்வம் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து புதிதாக 100 நாள் வேலை செய்ய விண்ணப்பித்தவர்களுக்கு புதிய அடையாள அட்டை வழங்கப்பட்டது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் அரியங்குப்பம் வட்டார வளர்ச்சி அதிகாரி கார்த்திகேசன், இளநிலை பொறியாளர் சிவஞானம், பணி ஆய்வாளர் கணேசன், கிராம திட்ட ஊழியர் சந்திரன் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் 180 ஆண்டுகள் கடந்த அரசு உதவி பெறும் பள்ளியில் 100% தேர்ச்சியினை பள்ளி ஆசிரியர்கள் கேக் வெட்டி கொண்டாடினர்.
கடந்த மார்ச் 2025 நடைபெற்ற 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியை சார்ந்த 3881 மாணவர்களும் 3683 மாணவிகளும் என மொத்தம் 7564 மாணவர்கள் தேர்வு எழுதினர். இந்த நிலையில் மே 8ஆம் தேதி வெளியான தேர்வு முடிவுகளின்படி தனியார் பள்ளிகளில் பயின்ற 7453 மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இதில் 3794 மாணவர்களும் 3659 மாணவிகளும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இதன் சதவீதம் 98.5 ஆகும். இதில் புதுச்சேரியில் 98.5%ஆகவும் காரைக்காலில் 98.1%ஆகவும் தேர்ச்சி விகிதம் உள்ளது. இந்த நிலையில் புதுச்சேரி காரைக்கால் பகுதியில் உள்ள தனியார் பள்ளிகளின் எண்ணிக்கை 101. இதில் 63 பள்ளிகள் 100% தேர்ச்சியை பெற்றுள்ளது. புதுச்சேரியில் மட்டும் 100% தேர்ச்சி பெற்ற பள்ளிகளின் எண்ணிக்கை 51 உள்ளது. அதேபோல் காரைக்கால் பகுதியில் 100% தேர்ச்சி பெற்ற பள்ளிகளின் எண்ணிக்கை 12 உள்ளது. இதில் புதுச்சேரி மிஷன் வீதியில் உள்ள இமாக்குலேட் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 384 மாணவிகள் தேர்வு எழுதினர். இதில் பள்ளியில் ஸ்ரீ ஹர்ஷினி 582 முதல் மதிப்பெண்ணும், ரேஷ்மா 579 இரண்டாவது மதிப்பெண்ணும், ஷரிபா 576 மூன்றாவது இடம் உட்பட அனைத்து மாணவர்களும் அதிக மதிப்பெண்கள் பெற்று 100% வெற்றி பெற்றனர். வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பள்ளி முதல்வர் அருட் திரு ஜான் ஹில்டா இனிப்பு வழங்கி பாராட்டினார். நிகழ்ச்சியில் மதர் ஜெசிந்தா, சிஸ்டர் ஜான்சி மற்றும் ஆசிரியர்கள் ஜோஸ்பின் மேரி, லெத்திசியா, அமல தீபா மற்றும் அலுவலக ஊழியர்கள், சேவியர் மற்றும் பலர் உடனிருந்தனர். நீண்ட வருடங்களுக்கு பிறகு அரசு உதவி பெறும் ஒரு தனியார் பள்ளி 100% வெற்றி பெற்றது. அப்பள்ளி முதல்வர் மற்றும் ஆசிரியர்கள் கேக் வெட்டி கொண்டாடினர். என்னோட டீச்சர்ஸ் எல்லாருக்கும் தேங்க்ஸ். சிஸ்டர் பிரின்சிபலுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எல்லோரும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. என்னோடய பேரண்ட்ஸ் என்னை ரொம்ப மோட்டிவேட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு வருவேன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆனால் 600க்கு 582 எடுத்திருக்கேன். எக்கனாமிக்ஸ்லேயும் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்லேயும் 99, அக்கௌண்டன்சியில் 98, காமர்ஸில் 98, இங்கிலீஷ்லேயும் தமிழ்லேயும் 94. எனக்கு அட்வொகேட் ஆகணும்னு ஆசை. அனைவருக்கும் வணக்கம். எங்களது பள்ளியில் 384 குழந்தைகள் +2 எக்ஸாம் எழுதினாங்க. அனைவரையும் சிறப்பாக தயாரிக்க ஆசிரியர்கள் அவர்களது முழு முயற்சியை கொடுத்திருக்கிறாங்கங்கிறது மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. இந்த ரிசல்ட் எங்களது பள்ளிக்கு கிடைத்த மிக பெருமையாகவும், எமது ஆசிரிய பெருமக்கள் மற்றும் குழந்தைகள் பெற்றோர்களுடைய உழைப்புக்கு இறைவன் கொடுத்த ஒரு வரமாக மகிழ்ச்சியாக நாங்கள் நினைக்கிறோம். புதுச்சேரியில் முதலிடத்தில் வருவோம் என நாங்கள் எதிர்பார்த்தோம். இருந்தாலும் இந்த ரிசல்ட்டில் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. எங்களது குழந்தைகளை இந்த சமுதாயத்திற்கு சிறந்த செல்வங்களாக உருவாக்கி எமது ஆசிரிய பெருமக்களையும் பெற்றோர்களையும் நான் மனதார பாராட்டுகிறேன். நன்றி. ஓலக்கூர் ஸ்ரீ காமாட்சி அம்பாள் சமேத ஸ்ரீ அகதீஸ்வரர் ஆலய பிரம்மோற்சவ தேர் திருவிழாவை முன்னிட்டு வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது. திண்டிவனம் வளக்கூர் கிராமம் ஸ்ரீ காமாட்சி அம்பாள் சமேத ஸ்ரீ அகதீஸ்வரர் திருக்கோவில் பிரம்மோற்சவ தேர் திருவிழாவினை முன்னிட்டு வண்ணமலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ சந்திரசேகர மூர்த்திகளுக்கு மகா தீபாராதனை, பஞ்சமுக தீபாராதனை, கும்ப தீபம் மற்றும் சத்திரங்கள் கொண்டு சோடசோபச்சாரம், கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து ஸ்ரீ சந்திரசேகரர் மூர்த்தி கோவில் உட்பிரகாரம் வலம் வந்து கஜவாகனத்தில் இரவு வீதி உலா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் செய்திருந்தனர். புதுவை மாநில சூப்பர் ஸ்டார் ரஜினி ரசிகர் மன்றத்தின் மாநில செயலாளர் பிரபாகரன் தனது பிறந்த நாளை முன்னிட்டு மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். புதுச்சேரி மாநில சூப்பர் ஸ்டார் ரஜினி ரசிகர் மன்றத்தின் மாநில செயலாளர் பிரபாகரன் பிறந்தநாள் விழா புதுச்சேரி மாநில ரஜினி ரசிகர் தலைமை மன்றத்தில் கொண்டாடப்பட்டது. விழாவில் பிரபாகரன் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். மேலும் மாநில ரஜினி ரசிகர் மன்ற இணை செயலாளரும் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் உப்பளம் தொகுதியின் தலைவரும் சட்ட உரிமை இன்டர்நேஷனல் மாநில செயலாளர் டாக்டர் பாஸ்கர் தலைமையில் கேக் வெட்டி சால்வை அணிவித்து வாழ்த்துக்கள் தெரிவித்தனர். நிகழ்ச்சியில் உருளையன்பேட்டை என்ஆர் காங்கிரஸ் தொகுதி தலைவர் ஓம் சக்தி ரமேஷ், கிழக்கு மாவட்ட துணைத் தலைவர் செல்வகுமார், வசந்தன்கோ மேலாளர் செல்வம், செயலாளர்கள் முரளிதரன், ராஜா, மதி, காளியப்பன், ஸ்டாலின், மணிகண்டன், சதீஷ், ஆதித்யா, முருகன், வில்லியம்ஸ், ராஜா ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் டாக்டர் பாஸ்கர் செய்திருந்தார். புதுச்சேரி அன்பாலயா மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அனைத்து மாணவர்களும் 60% மேல் மதிப்பெண்கள் பெற்று 100% தேர்ச்சி பெற்றுள்ளனர். புதுச்சேரி பாலாஜி தியேட்டர் எதிரில் அமைந்துள்ள சாந்தி நகரில் இயங்கி வரும் அன்பாலயா மேல்நிலைப் பள்ளியில் 2024-2025 ஆண்டிற்கான 12ஆம் வகுப்பிற்கான பொதுத் தேர்வில் அனைத்து மாணவர்களும் 60% மேல் மதிப்பெண் பெற்று
100% தேர்ச்சி பெற்றுள்ளனர். நல் மதிப்பெண் பெற்ற மாணவர்களை பள்ளியின் தாளாளர் அன்பழகன் வாழ்த்தினார். முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி சிறப்பித்தார். மேலும் தேர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களையும் பாராட்டினார். மாணவர்களின் மேல் படிப்பிற்கான வழிகாட்டுதல்களை வழங்கி சிறப்பித்தார். கடந்த சாதனை குறித்து பள்ளியின் தாளாளர் அன்பழகன் அவர்கள் கூறுகையில், இந்த அன்பாலயா மேல்நிலைப் பள்ளியில் தொடர்ந்து 100% ரிசல்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த வருஷமும் எங்கள் ஆசிரியர்களுடைய விடாமுயற்சியாலையும் கடின உழைப்பாலையும் எல்லா பிள்ளைங்களையும் நாங்கள் பாஸ் பண்ண வச்சுருக்கிறோம். நல்ல மார்க் எடுத்துருக்குறாங்க. அவங்களோட எதிர்காலத்தில் எந்தெந்த கல்லூரிகளுக்கு என்னென்ன படிக்கணுன்றதையும் எங்கள் டீச்சர்ஸும் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. அந்த வழிகாட்டுத்தின்படி அவங்க எதிர்காலத்தில் சிறப்பாக இருப்பாங்க. அடித்தட்டு மக்கள் எல்லாரும் மேலே வரணுன்றதுக்காக எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த பள்ளியின் மூலமாக நாங்கள் இந்த சேவையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த இதுக்காக போராடி உழைச்ச எங்கள் டீச்சர்ஸுக்கும் வெற்றி கடினமாக பாடுபட்ட இந்த பெற்றோர்கள் சப்போர்ட் பண்ண பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். நன்றி. புதுச்சேரி RLV ஜனநாயக பேரவையின் மாநில நிர்வாகிகளின் 3வது பட்டியலை பேரவையின் நிறுவ தலைவர் RL வெங்கட்ராமன் வெளியிட்டார். புதுச்சேரி RLV ஜனநாயக பேரவையின் மாநில நிர்வாகிகளின் பட்டியலை பேரவையின் நிறுவன தலைவர் RL வெங்கட்ராமன் 8 பேர் கொண்ட மாநில நிர்வாகிகளின் 3வது பட்டியலை வெளியிட்டார். நிகழ்ச்சியில் பொதுச் செயலாளர்களாக மணவெளி தொகுதியை சார்ந்த முன்னாள் வார்டு உறுப்பினர் தனஞ்சயன், காரைக்கால் மாவட்டத்தை சேர்ந்த சந்திரமௌலீஸ்வரர், லாஸ்பேட்டை தொகுதியை சேர்ந்த சமூக ஆர்வலர் கவிதா பொதுச் செயலாளர்களாக நியமித்து உள்ளனர். மாநில செயலாளர்களாக மணவெளி தொகுதியை சார்ந்த சுலோச்சனா, காரைக்கால் மாவட்டத்தை சார்ந்த செல்வம், உருளையன்பேட்டை தொகுதியை சார்ந்த விமான ஓட்டுநர் சுரேஷ்குமார் இளங்கோவன் அவர்களையும் மாநில செயலாளர்களாக நியமித்துள்ளனர். RLV பேரவையின் காரைக்கால் மாவட்ட தலைவராக காரைக்கால் வடக்கு தொகுதி சமூக ஆர்வலருமான கோபால் நியமித்துள்ளனர். RLV பேரவையின் ஏனாம் சட்டமன்ற தொகுதி தலைவராக சமூக ஆர்வலர் சபத்தி சீனிவாசராவ் நியமித்துள்ளனர். வில்லியனூர் ஸ்ரீ முத்தாள வாழி மாரியம்மன் ஆலய பிரம்மோற்சவத்தில் விஸ்வகர்ம மரபினர்கள் சார்பில் நடைபெற்ற 7ஆம் நாள் உற்சவ விழா நடைபெற்றது. வில்லியனூர் மேற்குவாட வீதியில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ முத்தாலவாழி மாரியம்மன் ஆலயத்தில் சடல் பிரம்மோற்சவத்தினை முன்னிட்டு விஸ்வகர்மா மரபினர் சார்பில் 7ஆம் நாள் உற்சவ விழா நடைபெற்றது. இதில் அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து மகாதீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து வானவேடிக்கை, பரதநாட்டிய கச்சேரி, இசைவாத்தியங்கள் முழங்க சுவாமி திருவீதி உலா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை உற்சவதாரர் விஸ்வகர்மா மரபினர் தலைவர் முருகன் ஆச்சாரி, செயலாளர் கந்தவேல், ஊர் பொதுமக்கள் மற்றும் திருக்கோவில் நிர்வாக அதிகாரி சரவணன், ஆலய ஊழியர்கள், வில்லியனூர் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.